2025 செப்டம்பரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூரில் நடைபெற்ற பேரணியில் ஒரு மிகவும் துயரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இது பல உயிர்களை பலி வாங்கியது மட்டுமல்லாமல் பலருக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது. இந்த வேதனைக்குரிய சம்பவம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அனைத்து முக்கிய கட்சிகளையும் பெரிதும் பாதித்தது. இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் அரசியல் கட்சிகளிடையே கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அதற்கான எதிர்குற்றச்சாட்டுகளையும் தூண்டியது. திமுக பாஜக மீது இந்த துயரத்தை அரசியலாக்கி பயனடைக்க முயல்வதாக குற்றம் சாட்டியது. அதே நேரத்தில் அதிமுக மாநில அரசின் நெரிசல் சம்பவத்தை கையாண்ட விதத்தை கடுமையாக விமர்சித்தது. கூட்ட நெரிசலுக்கு பிறகு PVK தலைவர் விஜய் உடனடியாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி அறிவித்து உதவ முன்வந்தார். இருப்பினும் அவர் பழியை மற்றவர்களின் திசையில் திருப்ப முயன்றதாகவும் பொறுப்பை ஏற்காமல் தவிர்த்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை மிகவும் கடுமையாக கண்டித்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜக இந்த துயர சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முயல்வதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் தலைமையிலான மாநில அரசு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை முழுமையாக விசாரிக்க குற்றவாளி கமிட்டி அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கை சம்பவத்தின் தீவிரத்தையும் அதன் அரசியல் முக்கியத்துவத்தையும் மேலும் உறுதிப்படுத்தியது. அதே நேரத்தில் அதிமுக மாநில அரசு குடிமக்களை பாதுகாக்க தவறியதாகவும் இந்த துயர சம்பவத்தை தங்கள் அரசியல் நன்மைக்காக அரசியலாக்கியதாகவும் கடுமையாக விமர்சித்தது. இந்த விமர்சனங்கள் அரசியல் களத்தில் ஏற்கனவே உள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்து பதற்றமான சூழலை உருவாக்கின. பாஜக இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தாலும் மாநில அரசு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தது. இந்த அழுத்தம் மத்திய அரசின் தலையீடு மற்றும் உதவிக்கான ஒரு மறைமுக அழைப்பாக பரவலாக பார்க்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அரசியல் நிகழ்வுகளில் பொது பாதுகாப்பு, கூட்ட நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து முக்கிய கவலைகளை முன்னுக்கு கொண்டு வந்தது. இது எதிர்கால அரசியல் நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்ய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை தூண்டியது. பாதுகாப்பு நெறிமுறைகளை மீறியது, போதுமான கூட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இல்லாதது மற்றும் TVK தலைவர் விஜய் பேரணிக்கு தாமதமாக வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் பழிவாங்கல் மற்றும் விமர்சனங்களை மேலும் தீவிரமாக்கின. சென்னை உயர் நீதிமன்றமும் இந்த சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட பெரும் சேதங்கள் குறித்து கடுமையான கவலை தெரிவித்தது. TVK கூட்ட நெரிசல் கட்டுப்பாட்டிற்கு அதிக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவான அழைப்பு விடுத்தது. கூட்ட நெரிசலை தொடர்ந்து விஜயின் தலைமையிலான TVK அதன் அமைப்பு திறன்கள், பொது நிகழ்ச்சி நிர்வாகம் மற்றும் அரசியல் உத்திகள் அனைத்து குறித்தும் அதிகப்படியான ஆய்வு மற்றும் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டது. இது கட்சியின் எதிர்கால அரசியல் திட்டங்கள் மற்றும் வெற்றி சாத்தியத்தை கேள்விக்குள்ளாக்கியது. TVK கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல்களில் தனித்து போட்டியிட உத்தேசித்துள்ளதாகவும் நிறுவப்பட்ட திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு ஒரு புதிய மாற்று வழியாக தன்னை வலுவாக நிலைநிறுத்திக் கொண்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இருப்பினும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் TVK இன் பெரிய அளவிலான ஆதரவை திரட்டும் திறன் மற்றும் பெரிய நிகழ்வுகளை திறம்பட நிர்வகிக்கும் ஆற்றலை கேள்விக்குள்ளாக்கியது. இதனால் கட்சியின் நம்பகத்தன்மை மற்றும் பொதுமக்கள் மதிப்பீடு கணிசமாக பாதிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலின் நீண்டகால அரசியல் விளைவுகள் தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியமான புதிய கூட்டணிகள், கட்சி மறுசீரமைப்புகள் மற்றும் உத்தி மாற்றங்கள் பற்றிய விரிவான விவாதங்களுக்கும் வழிவகுத்தன. இது மாநில அரசியலில் புதிய சமநிலை மற்றும் சமன்பாடுகளை உருவாக்கியது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வருவதால் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் வலுவான பக்கங்களை மதிப்பிடுகின்றன மற்றும் எதிர்கால சாத்தியமான கூட்டாண்மைகளை ஆராய்ந்து உத்திகளை மாற்றி வருகின்றன. இது தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை தொடங்கி வைக்கிறது. TVK
பாஜக அல்லது திமுகவுடன் எந்தவொரு கூட்டணியையும் வைக்காது என்று திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு டிவிகே இன் தனித்துவமான மற்றும் சுதந்திரமான அரசியல் பாதையை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்ச்சி, உத்தி மாற்றங்கள் மற்றும் மூலோபாய மறுசீரமைப்பிற்கான ஒரு முக்கிய ஊக்கியாகவும் திருப்புமுனையாகவும் செயல்பட்டது. இது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு புதிய திசை வழிகாட்டியாக அமைந்தது. இந்த சம்பவம் அரசியல் நிகழ்வுகளில் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பெரும் சவால்களை தெளிவாக எடுத்துக்காட்டியது மட்டுமல்லாமல் 2026 தேர்தல்களுக்கு முன்னதாக திமுக, அதிமுக, டிவிகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிடையே போட்டியை மிகவும் தீவிரப்படுத்தியுள்ளது. அனைத்து கட்சிகளும் அதிகாரத்திற்காக கடுமையாக போட்டியிடும் இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒரு மிக முக்கியமான மற்றும் செல்வாக்கு மிக்க காரணியாக இருக்கும். இது நீண்ட கால தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இந்த கரூர் நெரிசல் நிகழ்வு அரசியல் கட்சிகள் தங்கள் உத்திகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்யவும், பொது பாதுகாப்பிற்கு முதல் முன்னுரிமை அளிக்கவும் ஒரு மிக முக்கியமான மற்றும் கடுமையான பாடமாக அமைந்துள்ளது. இது எதிர்கால அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையாகவும் இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் களம் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் நேரடி விளைவாக பல புதிய சவால்களையும் அதே சமயம் வாய்ப்புகளையும் எதிர்கொள்கிறது. இது மாநிலத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய மற்றும் முக்கியமான அத்தியாயத்தை திறக்கிறது. இந்த செய்தி அறிக்கை கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிந்தைய தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்கள், கட்சி உத்திகள் மற்றும் எதிர்கால தேர்தல் சூழலை குறித்து ஒரு விரிவான மற்றும் முழுமையான பார்வையை பொதுமக்களுக்கு வழங்குகிறது. இது முக்கியமான தகவல்களை தெளிவாக அளிக்கிறது. எங்கள் செய்தி அறிக்கையை முழுமையாக பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. மேலும் புதிய மற்றும் முக்கிய தகவல்களுக்காக எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.